நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷாவிடம் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணியை வலிமையா கட்டமைக்கக்கூடிய வேலைகளை தமிழ்நாட்டுல செய்ய முடியல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவிடம் கேட்டிருக்காங்க. என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த சில அமைச்சர்கள் செய்த தவறுகளினால் அந்த தவறுகளை திமுக எடுத்து கையில் எடுத்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை காட்டி மக்கள் மத்தியில் அதிமுக ஊழல் கட்சின்னு ஒரு பொய்யை பலமுறை சொல்லி கோயஸ்பெல் மாதிரி அவங்க பண்ணாங்க. அந்த கோயஸ்பெல் பொய்ய திரும்ப சொல்லும்போது தமிழ்நாட்டு மக்கள் ஓஹோ இப்பெல்லாம் இருக்குமா சொல்லி திமுக அதுக்கு மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை தயாரிச்சு இன்னைக்கு 2021 இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது. இது உண்மைதானே? இப்பவுமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதாவது ஒரு 10% தாண்டவே இல்லையே சார் பாஜக. இளம் தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாத போதுதான் சொல்றாங்க. அண்ணாமலை வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உருவானது. திமுக போன்ற கட்சிகள் மதத்தை வச்சுதான் அவங்க ஓட்டு பிரிக்கிறாங்க. வெற்றி பெற்ற, அதாவது பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு காரணம் நீங்க சொல்ற விஷயங்கள் இல்லை, அந்த 10,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே சார். அதாவது அதுக்கு காரணம் சொல்றேன். இப்ப என்ன நிலைமைன்னா இந்த சித்தாந்தவாதிகள் எல்லாம் கட்சியிலிருந்து ஒதுங்கிட்டாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? மோடி அவர்கள், நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷாவிடம் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணியை வலிமையா கட்டமைக்கக்கூடிய வேலைகளை தமிழ்நாட்டுல செய்ய முடியல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவிடம் கேட்டிருக்காங்க. என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிரதமர் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை எப்படி கேட்கிறாருன்னா, அவர் நீண்ட ஆராய்ச்சி செய்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பு ஆ முதல் அக்கு வரைக்கும் ஆய்வு செய்து தான் அவர் இந்த வார்த்தையை பிரதமர் உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு நிறைய காரணங்கள் உள்ளன. என்ன விஷயம்னா, அவர் உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா, இன்றைக்குள்ள நாளேடுகளில் கூட போட்டிருக்காங்க. என்னென்னா, இந்தியாவில் வலுவில்லாத பல மாநிலங்கள், பாஜகவுக்கு வலுவில்லாத பல மாநிலங்கள் உள்ளன. அப்படிப்பட்ட மாநிலங்கள் கூட நம்ம ஆட்சி அமைச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரிசா மாநிலம், வட மாநிலங்களில் உங்களுக்கு பெரும்பாலான மாநிலங்கள் எல்லாமே பாஜக தான் ஆளுது. பாஜக சரியாகவும் ஆளுது, கூட்டணி வச்சும் ஆளுது. அப்படி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாம் 1947 இன்னைக்கு வரும் சரியான பாதையில் நோக்கி ஏன் பயணிக்க முடியல? காரணம் என்ன? இந்தியாவில் அதிகமான ஆன்மீக சித்தாந்தவாதிகள், ரிஷிகள், ஞானிகள், யோகிகள், தவசிகள், இந்துத்துவ சனாதன சிந்தனையாளர்களும் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஏன் இங்கே இது பண்ண முடியல என்னோட கொள்கை இதை அவர் பிரதமர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. காரணம்னா 2014 பிறகு இன்னைக்கு வரைக்கும் மத்தியில் பாஜக தான் ஆட்சி அமைக்குது. ஆனால் தமிழ்நாட்டின் சார்பில் ஒரு MP பிரதிநிதி கூட டெல்லிக்கு கிடையாது, மத்திய பாஜக இல்லை. ஆனாலும் கூட நம்ம மத்தியில் சிறப்பாக ஆட்சி அமைக்கிறோம். எல்லா மாநிலத்திலையும் இன்னைக்கு கேரளா மாநிலத்தை கூட உள்ளாட்சி மன்றத்தில் இந்தியாவினுடைய 6வது மிகப்பெரிய மாநகராட்சியான திருவனந்தபுரம் மாநகராட்சியை இன்னைக்கு பாஜக கைப்பற்றிருக்குன்னா மிகப்பெரிய பணிகள், கட்டமைப்பு. எப்பவுமே ஒரு அரசியலுக்கு எப்படி ஒரு திருமண காட்சிகள் வீட்டில் நடக்கும்போது திருமண சம்பவம் நடக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் சேர்ந்து அதுக்கான திருமணத்துக்கான கட்டமைப்பை எப்படி அந்த ஏற்பாடு செய்கிறாங்களோ, அதே போல தான் ஒரு தேர்தல் என்பது தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் எங்கே இருக்கிறாங்க, அந்த சமயத்தில் எந்தெந்த கட்சிக்காரங்க இருக்காங்க, தொகுதி என்ன இருக்குது, தொகுதியில் என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்குது, அதுக்கான என்ன கட்டமைப்பு இருக்குது, ஆளுங்கட்சிக்காரங்க என்ன செஞ்சுறாங்க, ஆளுங்கட்சிக்கு தவறுகளை அந்த இடத்துல எப்படி சுட்டி காட்டி மக்கள் மத்தியில் ஓட்டுக்களை வாங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு உருவாக்குற. உதாரணத்துக்கு 2016 ஜெயலலிதா அம்மா காலம் மாறுறாங்க. PK சசிகலா அம்மையார் மூலமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வராங்க. முதலமைச்சர் 4.5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது அந்த சில அமைச்சர்கள் செய்த தவறுகளினால் அந்த தவறுகளை திமுக எடுத்து கையில் எடுத்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை காட்டி மக்கள் மத்தியில் அதிமுக ஊழல் கட்சின்னு ஒரு பொய்யை பலமுறை சொல்லி கோயஸ்பெல் மாதிரி அவங்க பண்ணாங்க. அந்த கோயஸ்பெல் பொய்ய திரும்ப சொல்லும்போது தமிழ்நாட்டு மக்கள் ஓஹோ இப்பெல்லாம் இருக்குமா சொல்லி திமுக அதுக்கு மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை தயாரித்து இன்னைக்கு 2021 இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது. இது உண்மைதானே? ரைட். இது ஒரு மாடலுக்காக உங்களை சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஏன் இங்கே கால் உண்டை பண்ண முடியலன்னா, 1981, 82, 83, 84 பார்க்குற 4 வருஷமாக குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மதக்கலவரங்கள், கதகதன்னு மதமாற்றங்களும் அதோடு மதக்கலவரங்களும் ஒரு நிலைப்பாடு. காரணம் என்றால் அந்தோணி என்ற பெயரை ஆறுமுகத்தை அந்தோணி என்றும், ஏழுமலையான இயேசுடன் என்றும் பாட்டல் கூட இந்து மதத்தின் பாட்டல் கூட மாற்றி மதமாற்றம் உச்சத்தில் இருக்கின்ற போதுதான் காலம் சென்ற தானிலிங்க நாடார்
காலம் சென்ற ராமகோபால்ஜி, காலம் சென்ற என்னுடைய தந்தையார் ஏஆர் வேலுப்பிள்ளை, இப்போ இருக்கிற நார்கோல் தொகுதியில் இருக்கிற எம்ஆர் காந்தி போன்ற பெரும் தலைவர்களாக ஒருங்கிணைந்து தான் இந்து முன்னணி என்ற இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. இந்த இந்து முன்னணி என்ற இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது வரலாறு முக்கியங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி சாதனை கோஷ்டி கிடையாது, இது மக்களுக்கு தெரியணும். பாஜகவில் மத்தியில் உள்ள தலைவர்களும் தெரிய வேண்டியதான் இந்த கருத்தை சொல்கிறேன். அன்னைக்கு நிலவரத்தில் குமரி மாவட்டத்தில் கிருஷ்ணன்பாகான ஒரு சமுதாயம், இன்னைக்கு ஏதோ ஜாதிகள் இருக்குது, அதில் கிருஷ்ணபாகா சமுதாயம்னு ஒரு ஜாதிக்காரங்க தான் அந்த இந்து முன்னணிக்கு கட்டமைப்பை உருவாக்கி மிகப்பெரிய தியாகசீலர்களாக உருவாக்கி இந்து இயக்கத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கியதுதான் இன்று மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கின்றது. குஜராத்தில் போய் முடிஞ்சது அந்த ஆட்சியுடைய நிலைப்பாடுகள். ஆகவே பாஜகவுடைய உத்தியோகம் தமிழ்நாட்டில் இந்துத்துவ சிந்தனை உத்தியோகம் விதைகளும் போட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுதான் ஸ்டார்ட் ஆனது. அப்போ அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 163 இந்த ஹிந்து மதத்துக்காக, ஹிந்து சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்காக 163 தலைவர்கள் தியாகம் ரத்தம் சிந்தியுள்ளார்கள். காரணம் என்னென்றால் ஆடிட்டர் சுரேஷ் வந்தீங்க, ஆடிட்டர் ரமேஷன் ஒருத்தர் இருக்காரு, பாடி சுரேஷன் ஒருத்தர் இருக்காரு, குமரி பாலன் RSS பைபிள் சண்முகம் இருக்கிறாரு, இந்த மாதிரி எண்ணற்ற தலைவர்கள். அதே போல் சென்னையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 85 தான் சென்னையில் வந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபின்னா யாருக்கும் தெரியும், பிஜேபின்னு சொல்லுவாங்க, பிஜேபின்னா தெரியாது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வடபழனியில் NS நித்யானந்தம், வலசரவாக்கத்தில் K ஜெயராமன் போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆங்காங்கே ஒன்று தான் இருந்தாங்க. இன்னைக்கு பாஜக என்பது கடந்த 20 ஆண்டு காலமாக தான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி இருக்கிற ஒரு நிலைப்பாடு உருவாக்கு. இப்பவுமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதாவது ஒரு 10% தாண்டவே இல்லையே சார் பாஜக. அதுக்கு காரணம் சொல்றேன். இப்ப என்ன நிலைமைன்னா இந்த சித்தாந்தவாதிகள் எல்லாம் கட்சியிலிருந்து ஒதுக்கிட்டாங்க. பிஜேபி ஏன் வளராமல் இருக்கின்றது, பிஜேபிக்குள்ள ஏன் இந்த பிரச்சனைகள் இருக்கு என்றால், நீங்கள் இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா கட்சியாக ஸ்ட்ராங்கன்னா சித்தாந்தவாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்பவுமே ஒரு இயக்கத்துக்கு சித்தாந்தவாதிகள் பேசிக், அவங்க தான் உங்களுக்கு அஸ்திவாரம் போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி விதைப்படுற அவர்கள். நீங்கள் சித்தாந்தவாதிகளை முழுவதும் ஓரங்கட்டி வைத்துக்கொண்டு யாரோ அடியாட்களையும் குட்டப்பினிலிருந்து வந்தவர்களை சேஃப்டிக்காக அவர்கள் காருக்காகவும் கொடிக்காகவும் பணத்தை வாங்கி பதவிகளை போட்டால் அங்கே கட்சி அஸ்திவாரம் இருக்காதுங்க, நிச்சயமா இருக்காது. காரணம் இன்னைக்கு அண்ணாமலை வருகை வந்தார், அது மாதிரி சுருக்கமாக அண்ணாமலை வந்தார், அது முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் வந்தாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் ஈரா கணேசன் மூலமாக இந்த கட்சியில் வந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கின்ற போது, ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தந்தையார் குமரி ஆனந்தனும் என்னோட தந்தையார் ஏஆர் வேலுப்பிள்ளையும் காமராஜுடன் பொண்டாக பயணித்தவர். 1956ஆம் ஆண்டு பிறந்தவர் காமராஜர் என்னுடைய தந்தையாருக்கு ஜெனரேஷன் என்ற பத்திரிகை ஆரம்பித்து கொடுத்தார். குமரி ஆனந்தன் அப்போ அரசியலுக்கு இதெல்லாம் சரித்திர வரலாறு, இன்னைக்குள்ள புதிய இளம் தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாது என்பது தான் சொல்கிறேன். அண்ணாமலை வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உருவானது. இந்த எழுச்சி எப்படி உருவாகுது என்றால், திராவிட கட்சிகள் இங்கு தமிழ்நாட்டில் ஊழல் என்ற மெயினாக ஒரு கருவறையை வச்சு தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இங்கே முழுக்க ஊழல்லே மாற்றி மக்களை ஏமாற்றி மக்களை ஒரு மடைமாற்றம் செய்து இங்கே ஒரு பெரியாரையும் அண்ணாவையும் தப்பான ஒரு எண்ணத்தை இவர்தான் தமிழ்நாட்டை காப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு உருவாக்கி சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தியாகசீலர்களை மறைத்து கொண்டு நாடகம் நடித்து கொண்டார்கள். அந்த நாடகத்தினுடைய உச்சக்கட்டத்தில் 2021 திமுக ஆட்சியில் அண்ணாமலை அவர்கள் ஆளுநரிடம் ஊழல் பட்டியலை கொண்டு கொடுத்தாரு. ஊழல் பட்டியலை கொண்டு கொடுத்தோம்னா 2 திராவிட கட்சி ஒன்று சேர்ந்துட்டு. காரணம் என்ன, அவர் என்ன சொன்னார், நீங்கள் அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கீங்களேங்க, அப்போ அதிமுக நிலைமை எப்படி இருக்குன்னா, அப்போ யார் தப்பு பண்ணாலும் கூட்டம். ஆகவே 2 திராவிட கட்சிகளுக்கும் அண்ணாமலையை மாற்றணும்னு மாற்றிட்டாங்க. ரைட், ஓகே. இப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பிரதமர் அந்த வார்த்தையில் சொல்லிருக்காரு, 2024 அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இருந்தால் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தான் நிச்சயமாக ஒரு 10 சீட் தமிழ்நாட்டில் பிடிச்சு கைப்பற்றிருக்கோம். அப்போ பிஜேபிக்கு வேற மாநிலத்தினுடைய கூட்டணி கட்சிகளை அலையன்ஸுக்கு கூட்டணி அவசியமும் கிடையாது. அன்னைக்கு அதிமுக அந்த பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வர்றதுக்கு காரணம் திமுக கொடுத்த ஒரு பெரிய அசைன்மெண்ட். திமுக அதிமுக கொடுத்த பெரிய அசைன்மெண்ட் காரணம் என்றால் 4 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, உங்கள் ஆட்சியில் இருந்த ஊழலை நாங்கள் கிளற மாட்டோம், கொடநாடு மேட்டரை கிளற மாட்டோம், அப்போலோ ஆஸ்பத்திரி மேட்டரும் கிளற மாட்டோம், நாங்கள் சைலண்டாக இருப்போம், எங்களை மேடையில் அப்பப்போ நல்லா திட்டுங்க, நாங்களும் உங்களை திட்டுறோம் ஒன்று பண்ணாங்க. உடனே அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னார், மதவாத கட்சியோட அங்கே கூட்டணி இல்லைன்னா அவர் தான் வெளியே வந்தார். அதாவது ஒரு காரணத்தை உப்பு சப்பு இல்லாமல் ஒரு காரணத்தை மேற்கொள்ள காட்டினாங்க. இப்போ 2021 அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் 2022 சட்டமன்ற தேர்தல் அமித்ஷா அவர்கள் 3 நாள் இங்கே தங்கியிருந்து 35 சீட்டுகள் கொடுங்க, டிடிவி தினகரனுக்கு நாங்கள் பார்த்துக்கிடுவோம், சசிகலா மேலும் நாங்கள் பார்த்துடுவோம்னு சொன்னாங்க. பட் எடப்பாடி அண்ணனை அதுக்கு ஒத்தே வரல. சரி ரைட், ஓகே, விதி விட்டா பாடுன்னு சொல்லிட்டு வந்து திமுகவுக்குன்னு வழி விட்டாச்சு. இப்போ திமுக மனநிலை என்ன, 2026 அவங்க நிச்சயமாக ஆட்சி அமைப்பாங்கன்ற மனநிலை அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது பிஜேபி அதிமுக இருக்கின்றது. சரிங்க சார், இப்பயுமே அந்த பிரச்சனை இருக்கு, அதாவது தொகுதி பங்கீடு அப்படின்ற பிரச்சனை, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ 70 சீட்டுகள் பிஜேபி கேட்கறதாகவும் அதை தர எடப்பாடி தலைமையிலான
பொறுப்பு வந்து மறுக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ எத்தனை சீட்டுகள், அதாவது உங்களுடைய நிலை தமிழ்நாட்டுல என்ன, பிஜேபியோட நிலை தமிழ்நாட்டுல என்ன அப்படின்றது எடப்பாடி அவர்களுக்கும் நல்லா தெரியும், பிஜேபியினருக்கும் நல்லா தெரியும். ஒருவேளை இந்த நீங்க கேட்கிற இதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா தொகுதி பங்கீடு? அதாவது பாஜக நீங்க உங்க வாக்குல உங்க வாதத்தில் வச்சு விடுவோம். 70 சீட்டு கேட்கணும். 70 சீட்டு கேட்கறாங்கன்னா இந்த 70 சீட்டு எங்கள்கிட்ட கொடுத்தீங்களா? நாங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள், டிடி தினகரன் அவர்கள், எங்களை நம்பி வந்திருக்க கூட்டணி கட்சிகள், சசிகலா மேற்பட்ட அவங்க வந்தால் நாங்கள் கூட்டணி பகிர்ந்து கொள்வோம் என்று தான் அவங்க சொல்கிறாங்க. இதில் நாங்கள் சரிப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் வந்து நல்லா மிஞ்சி போனால் உங்களுக்கு 25 சீட்டு 25 சீட்டு மேலே 25 முதல் 30 சீட்டுக்கு மேலே இல்லை என்ன அவங்க நினைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் இந்த 30 சீட்லேயே பாதி ஜெயிக்கிறீங்களா பாருங்கள், இந்த 30 சீட்டில் நீங்கள் பாதி ஜெயிக்கிறீங்களா பாருங்கன்னா ஏடிஎம் அதிமுக கேள்வியான நிலைமை, மன கேள்வி. அது அகத்தில் இருக்கிறத நம்ம ஸ்கேன் பண்ணி சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு என்னென்னா, பிஜேபி நிற்கிற இடத்துல நம்ம பார்த்துக்கலாம் இன்னொரு நிலைப்பாடு சொல்கிறாங்க. காரணம் என்றால் இன்று இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா சித்தாந்தவாதிகள் ஒதுங்கி விட்டார்கள். சித்தாந்தவாதிகளை இவங்க மதிப்பதில்லை. அதாவது இந்த கட்சிக்காக உயிர் கொடுத்து இந்த இந்துத்துக்கு உயிர் கொடுத்த தலைவர்களையும் யாருமே இதுவரைக்கும் பாஜக மாநில தலைவர்கள் யாருமே அவங்க வீட்டில் போய் பார்த்து என்ன உங்களுக்கு குறை என்ன இதுன்னு ஒரு ஆறுதல் கூட சொன்ன வரலாறும் கிடையாது. ஆகவே இப்போ வரக்கூடிய தலைவர்கள் எல்லாமே நம்ம அடுத்த கடை நோக்கி பயணிக்கணும். நமக்கு ஒரு மந்திரி வருமா, நமக்கு ஒரு பதவி வருமா, நம்மளை சுற்றி 100 பேர் வந்தாங்களா, சரி இந்த நிலைப்பட தான் நோக்கி பண்ணுறாங்களே தவிர்த்து இந்த கட்சிக்காக விதை நட்டவர் யார், இந்த கட்சிக்காக உழைத்தவர் யார், இந்த கட்சிக்காக சிறை சென்றவர் யார் என்பது யாரும் இன்னைக்கு பார்க்காதனால தான் பிஜேபி இன்னைக்கு கேள்விக்குறியான நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த கேள்விக்குறியதான் ஏன் நாம் தமிழ்நாட்டில் வர முடியவில்லை, கால் உண்ட முடியவில்லை என்பதுதான் மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கேள்வியாக எழுப்பியுள்ளார். கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் தான் அதற்கு தக்க பதில வந்து சொல்லணும். அப்படி இப்ப மக்களுடைய மனநிலை பிஜேபி வேறு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பிஜேபி என்ன செய்வாங்க அப்படின்றது மக்களுக்கு புரிய போய் தானே இந்த நிலை இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகளும் அந்த நிலை தான், மக்களுடைய நிலையில தான் கூட்டணி கட்சிகளும் இருக்காங்க. அதாவது இந்தியாவில் பல மாநிலங்கள் பாஜக ஆளுகின்றது. ஆளுகின்ற மாநிலத்தில் எங்கும் பெருசாக மத கலவரங்களும் ஒன்று கிடையாது. இதெல்லாம் திட்டப்பணிகளும் ஒழுங்காக நடந்துட்டா இருக்குது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மனசுல எதனால மனதில் இடம் பிடிக்க வேண்டுமானால் நாம் அதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஒரு திருமணப்பொருள் வரம் பார்க்குறோம்னா காதல் திருமணம் என்பது வேறு, அலையன்ஸ் ஜாதகம் பார்க்குறது என்பது. ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு 8 பொருத்தலும் கரெக்டாக இருக்கிறதா நீங்கள் பார்க்க முடியும். ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு அது கவலை கிடையாது, உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே ஜாதகம் பார்க்க வேண்டுமானால் எல்லாமே நீங்க பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையின் கீழ் பார்க்க வேண்டுமானால் மக்களின் மனநிலையை ஸ்கேன் எடுத்து செய்ய வேண்டும். அந்த மக்களின் மனநிலையை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட திமுக வந்து ரொம்ப எப்படி ஏமாத்தலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பதை கைகண்ட வித்தைகளை அவங்க கற்று வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தவங்க. ஏன்னா சார் நீங்க இப்போ ஜாதகம் சொன்னதுனால சொல்றீங்க, மக்கள் வந்து புரிதலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ஜாதகம், அதாவது நீயும் மனிதனா நானும் மனிதன், நீ இந்த ஜாதியான்னு பேசுற நிலை வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஊர்கள்ல குறிப்பிட்ட ஒரு சில மக்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நார்மலா மக்கள் நீயும் மனிதன், உன் உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது, என் உடம்புலயும் ரத்தம் தான் ஓடுதுன்ற ஒரு சமநிலைக்கு வந்து மனிதர்கள் வந்துட்டாங்க. ஆண் பெண் அப்படின்ற ஒரு 2 நிலையை தான் வந்து இப்போ மக்கள் புரிஞ்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து இந்த மத கலவரத்தை தூண்டக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து பிஜேபி தரப்புல வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில எண்ணம் இருக்கு. அதனாலதானே கால் ஊன முடியவில்லை. எந்த எண்ணமும் கிடையாது, நல்ல எந்த எண்ணமும் கிடையாது. இப்போ நீங்க ஜாதின்னு சொல்றீங்க, மதம் சொல்றீங்க. தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ ஜாதியையும் மதத்தையும் பார்த்து நீங்க சீட்டு கொடுக்குறீங்க. எல்லா கட்சியிலும் அதானே பண்றீங்க, எல்லா கட்சியிலும் அதானே. நீங்க நான் ஒரு சீட்டு கேட்க போறேன், எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கேட்க போறேன்னா உன் ஜாதிக்காரன் சார் அது கொடுக்கறது வேற, அது ஆதிக்கம் பண்றது அப்படின்றது வேற. எல்லாம் ஒண்ணுதான், கொடுக்கறது ஒண்ணுதான், ஆதிக்கம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதாங்க. நீங்க வந்து இப்போ முக்குலத்தூர்னு வரும்போது அதுல உள்பிரிவு 1000 இருக்குது. பிள்ளையம்மா சமுதாயம் வரும்போது 16 பிரிவு, அதுல உள்பிரிவு 1000 இருக்கு, 1000 இருக்குது. பல்லர் சமுதாய மக்கள் வரும்போது அதுக்குள்ள 1000 உள்பிரிவு இருக்குது. பட்டியலின் என்பது காமன் பிராண்டு, அதுக்குள்ளே நிறைய நூற்றுக்கணக்கான பிரிவு இருக்குது. அப்படிங்கும்போது சீட்டு யார் எந்த கட்சியில் கேட்குறாங்களோ அந்த கட்சி கேட்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலில் வரக்கூடியவர்கள் தன்னுடைய கட்சி தலைமையில் ஐயா எங்கள் சமுதாயத்துக்காரங்க எவ்வளோ இருக்கிறாங்க, அடுத்த கட்ட சமுதாயத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னுடைய சமுதாய பேர் எவ்வளோ இருக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ % ஓட்டு வரும்னு சொல்லி கூட்டி கழித்து பெருக்கி எவ்வளோ குடிப்பீங்க, எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, எவ்வளோ எடுப்பீங்க இல்லைன்னு சொல்லி தான் எல்லா கட்சியிலும் சீட்டு கொடுக்குறாங்களே தவிர்த்து எல்லாருமே ஜாதியை பார்த்து மதத்தை பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்களே தவிர்த்து வேற எங்கும் கொடுக்கல. வந்து தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல ஹிந்துக்கள் தானே ஜெயிக்க முடியுமா? ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல முஸ்லீம் தானே ஜெயிப்பாங்க.
அதில் ஹிந்துக்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ சமுதாயமோ இஸ்லாம் சமுதாயமோ அதிகமாக இருக்கின்ற இடத்தில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு ஹிந்து வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்களான்னு ஒரு ஆளை நீங்க. சரிங்க சார், சரி ஓகே, இதே தான் நம்ம பீகார் தேர்தல் எடுத்துக்குவோம். பீகார் தேர்தலில் அமித்ஷாவிடம் வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் நீங்க முஸ்லீம் கேண்டிடேட்டை வந்து நீங்க நிப்பாட்டல அப்படின்னு கேட்டதற்கு, முஸ்லீம்கள் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுறீங்களா, ஏன் ஓட்டு போடாமையா இப்போ பீகார்ல அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, ஏன் முஸ்லீம்கள் ஓட்டே அந்த இடத்துல இல்லையா, சொல்லுங்க சார். இது என்ன பதில்? அவருடைய பதிலையும் இப்ப பாருங்க. இந்தியாவில் அவர் பிரதமர், அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னது, அவர் நிருபர் கேட்டதும் அவர் சொன்ன பதிலும் சரியான பதில் தான். காரணம் என்ன, இந்தியாவில் எப்படி சரின்னு சொல்லுங்க. ஆமா இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ரைட் லெப்ட், இங்கு திமுக போன்ற கட்சிகள் வந்து மதத்தை வச்சு தான் அவங்க ஓட்டு பிரிக்கிறாங்க. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் இங்கே சொல்றீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிறுபான்மைக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நீங்கள் பொய்யான ஒரு நிலைப்பாடை சொல்கிறீங்க. அப்போ பெரும்பான்மை மக்களின் பாதுகாவலன் பிஜேபி நிலைப்பாடு வருமா வராதா? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் இந்தியா கூட்டணி என்றால் பெரும்பான்மை மக்களின் பதவி இந்தியா கூட்டணி தான் சொல்ல முடியும். ஆனால் இந்தியா கூட்டணி எந்த மாநிலத்திலையும் கலவரமா பிரச்சனை இல்லையே. பீகாரில் முஸ்லீம்கள் கூட ஓட்டு போட்டுக்காங்களே. காரணம், பீகாரில் முழுக்க RSS இயக்கம் தான் உள்ளே வந்து கிராமப்புறங்கள் வாரியாக மக்களை சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக பீகாரில் உள்கட்டமைப்பு சரியாக செய்ததனால் அங்கு RSS இயக்கத்தின் பணி தான். ஆனா பீகார்ல நீங்க வெற்றி பெற்ற, அதாவது பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு காரணம் நீங்க சொல்ற விஷயங்கள் இல்லை, அந்த 10,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே சார். உங்களுக்கு அதாவது எப்படி அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா? சோ அதே போல கடைசி நேரத்துல எதனால அந்த 10,000 ரூபாய் கொடுத்தீங்க? இறுதி நேரம் தேர்தல் இந்தியாவை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு இலவசம் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் சலுகைகள் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் கொடுத்தால்தான் வாக்குகளை பெற முடியும் என்ற நிலைப்பாடை இந்தியா கூட்டணி அமைத்துள்ளது. பிஜேபி ஒன்றும் அமைக்கல. தமிழ்நாட்டில் திமுக என்ன முழுக்க பொய்யான இலவச வாக்குறுதி கொடுத்தானே பார்க்குறாங்க. இலவச கிரைண்டரு, மிக்சி, இலவச டிவி, இலவச அரிசிலாம் கொடுத்துட்டு மக்களை இப்படி. ஆனால் நீதித்துறையே என்ன நீதிமன்றம் என்ன சொல்லுவேன்னா, இது மக்களுக்கு தேவையான பொருட்களை அரசியல்வாதிகள் அறிவிக்கக்கூடிய அறிக்கைகளை நாங்கள் ஒன்று தடை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இலவசத்தினால் கடன் சுமைகள் ஏறுகின்றது. ஆனால் இலவசத்தை தடை செய்ய வேண்டுமானால் அது நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக மெஜாரிட்டி வேண்டும். அதை ஜனாதிபதியிடம் சொல்ல வேண்டும். ஜனாதிபதி நீதிமன்றத்தை சொல்ல வேண்டும். தடை பண்ண முடியும். ஆகவே வாக்கு வாங்க வேண்டுமானால் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இலவசம் என்ற நிலைப்பாடை கொண்டு வைக்க வேண்டியது, இதுக்கு அறிமுகப்படுத்தியது தமிழ்நாட்டில் திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான். அதுக்கு பிஜேபி மட்டும் விதிவிலக்கா என்ன சொல்லுங்க? அதே போல இலவசம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. மக்கள் அதாவது இது ஒரு ஓட்டுகள் கடைசி நேரத்துல, அதாவது பிஜேபின்னு இல்ல, திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே மக்கள் மடைமாற்றம். அந்த நேரத்துல மக்களுக்கு தேவை என்னவோ, அது 1000 ரூபாயோ 200 ரூபாயோ 2000 ரூபாயோ, இப்ப கூட திமுக 5000 கொடுக்க இருக்கிறதாக கூட தகவல் வருது. இந்த மாதிரியான மடைமாற்றம், மக்களும் மடை மாறுறாங்க. அதை வந்து இருக்கிற கட்சிகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு நிலவரமா இருக்கு. தமிழகத்தின் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் அறிஞரான தமிழரின் மணியன் பல மேடைகளை பேசுவாரு. தமிழக மக்களே, நீங்கள் 200 ரூபாயை உங்க கொடுக்குற கோட்டர் பிரியாணி இங்கே வாங்கிட்டு கொண்டு ஓட்டு போட்டால் நல்லவர்கள் நீங்கள் மாநிலத்தை ஆள மாட்டார்கள். உங்களுக்கு 500 ரூபா அண்டாவை கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபா ஒரு தனி மனிதனை பிடிச்சு பறிக்கக்கூடிய சூழ்நிலைகள் திராவிடம் என்ற ஒரு பொய்யான மாயை உருவாக்கி உள்ளது. அந்த மாயை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். இப்போ அவர் கட்சி கூட பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் கட்சி அணைச்சாரு. ஏன்னா வேற யார்ட்டையும் சேர்க்க முடியாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசை நோக்கி பண்ணிக்கிறாங்க. மக்களை ஏமாற்றாங்க. மக்களை ஏமாற்றினால்தான் இந்த அரசியல் செய்ய முடியும். மக்களை ஏமாற்றினால்தான் திராவிடம் வெல்ல முடியும் என்ற பொய்யான திராவிட கட்சிகள் இன்னைக்கு மக்களை எப்படி ஏமாத்துறாங்க? இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு அவங்க 5000 கொடுக்க போகிறாங்க, 5000 கொடுத்து ஜெயிக்க போகிறாங்கன்னு நிலைப்பாடு திமுக நிலைப்பாடு இருக்கிறது. அவருடைய இலக்கு எப்படியால் வெற்றி பெற வேண்டும், திமுக இலக்கு. இத்தகைய கருத்தை கொண்டு தான் தமிழ்நாட்டில் பாஜக எப்படி இங்கே ஆட்சி பெற முடியும், எப்படி கால் விட முடியும் என்ற நிலைப்பாடை அதை மாற்றி திமுகவுக்கும் அதிமுக நிகராக பாஜக எங்க கால வேண்டுமானால் பாஜகவில் ஒதுங்கிறது. எனக்கு சமீபத்தில் நித்யானந்தம் என்பவர் மிகப்பெரிய வலதுசாரி என்று சொன்ன வருவார். அவர் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாசமா IJK கட்சியில் இணைஞ்சு செய்தி தொடர்பாளராக போய் அவர் IJK என்ற செயல்படுவார். எவ்வளவு பெரிய மனிதர் வந்து. அப்போ அந்த மனிதரை ஏமா விட வேண்டும்? இந்த அமைப்புக்காக, இந்து இயக்கத்துக்காக, இந்து சத்திய சிந்தனைக்காக அல்லும் பகல் அயராது பாடுபடும் பல தலைவர்கள் நாம் இழக்கிறோம் என்றால்
பிழை எங்கோ உள்ளதில்ல, பிழை தமிழ்நாட்டில் உள்ள இன்றைக்கு வந்திருக்க புது புது தலைவர்கள் பதவி ஆசையும் பண ஆசையும் வருகின்ற போது சித்தாந்தவாதிகளுக்கு மரியாதை இல்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆகவே பாஜக தமிழ்நாட்டில் இன்னும் வலுவாக இருக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் உள்ள பழைய சித்தாந்தவாதிகளை ஒருங்கிணைந்து செல்லப்பட வேண்டும். இத்தகைய சூழ்நிலை டெல்லி பாஜக முன்னேற்க வேண்டும். இப்போ பியூஷ் கோயல் அவர்களை நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு தலைவராக இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. பட் எல்லாரும் வராங்க போறாங்க. யாரை நீங்க சந்திச்சீங்க? ஒரு சந்திக்கிறது என்ன, அடிமட்ட தொண்டனை சந்திக்கணும். இந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து வரக்கூடிய பல அரசு தலைவர்கள் வந்தாங்கன்னா இது தவறு அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறது சரிதான். இதை வந்து தலைமை ஏற்குமா, பிஜேபியோட இருக்கக்கூடிய தலைமை ஏற்குமா அப்படின்றதுதான். இல்ல, தலைமை ஏற்குமா என்பது ஒரு விஷயங்களுங்க. தலைமை ஏற்குமா ஏற்காது என்பது கேட்பவருடைய நிலைமை தான் அது காரணம். சொல்லக்கூடிய எங்களுடைய கடமை, கேட்பவர்கள் அவருடைய கடமை. நீங்க கேட்டால் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு கட்டமைப்பு உருவாகும். கேட்காவிட்டால் மீண்டும் திமுக கட்டமைப்பு நீங்க உருவாக்க போறீங்களா? என்னுடைய நிலைப்பாடு. கண்டிப்பா சார். அதாவது இப்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, மோடி அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காருன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க சொல்ற மாதிரிதான். அதாவது கேட்பவர்களுடைய மனநிலை அப்படின்னு கேட்பவர்களுக்கு இடையே விடுவோம். 2026 மோடி அவர்கள் வருத்தம் தெரிவிச்சதுக்கு விடை கிடைக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.